Hi friends, welcome to my channel Priya Satish Vlogs. Hope you all are doing good. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ டிராவல் vlog தான் பார்க்க போறோம். சரியா காலையில 7:30 மணிக்கு நாங்கள் இப்போ பெங்களூர்ல இருந்து கிளம்புறோம். கிட்டத்தட்ட இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ A2Bயில் நிறுத்தி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சுட சுட கீ தோசை அண்ட் வடக்கறி அண்ட் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பாகலூர் ரோட்டில் இருக்கிற A2B தான். ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பி எங்கே போகிறோன்னா திருவண்ணாமலை போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட், தட் இஸ் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் லீவ் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் பௌர்ணமியும் சேர்ந்து வந்துச்சு. ஸோ பௌர்ணமி வந்ததுனால நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோடய பல நாள் ஆசை. திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்றது நானும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏதாவது ஒரு பௌர்ணமிக்கு போகணுன்ட்டு. பட் எல்லாருமே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப தூரம் நடக்கணும், வெயில் ஜாஸ்தி, ரொம்ப டயர்டாகிடுவேன் அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டே இருந்தாங்க. சரி இந்த தடவை எப்படியாவது போயிடணும் அப்படின்ட்டு நாங்கள் ஃபேமிலியோட எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிட்டத்தட்ட 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கிருஷ்ணகிரி டோல்கேட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து லெஃப்ட் சைடு போனால் தான் வந்து சென்னை ரூட்டு. ஸோ நம்ம இப்போ அந்த வழியாக தான் போகிறோம். இப்போ நம்ம திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் தான் இருக்குது இப்போ திருவண்ணாமலைக்கு. இப்போ திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பௌர்ணமி டைமில் அதுவும் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் திருவண்ணாமலை போகிறோன்னா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணோன்னா, நாம் வந்து ஈவினிங் ஒரு 3 மணிக்குள்ளே நம்ம திருவண்ணாமலை வந்துட்டோம்னா நம்மளை வந்து நாம் சப்போஸ் ஊருக்குள்ளே எங்கேயாவது ரூம்ஸ் எதாவது புக் பண்ணியிருந்தோன்னா நம்ம காரை வந்து ஊருக்குள்ளே விடுவாங்க. இல்லை நீங்கள் ஈவினிங் 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் காரை வந்து அவுட்டரில் எங்கேயாவது போட்டுறணும். போட்டுட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆட்டோ சர்வீஸ் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பௌர்ணமி டைமில் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. 3 மணிக்குள்ளே திருவண்ணாமலை டவுனுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் 1 மணிக்கிட்டே திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். அந்த டைம்லையுமே வந்து பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஊருக்குள்ளே விடலை. நாங்கள் வந்து பைபாஸ் வழியாக சுற்றி வேறு ரூட் வழியாக திருவண்ணாமலைக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் ஹோம் ஸ்டே மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். பௌர்ணமி டைம்ன்றனால ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஹோம் ஸ்டே. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. கார் பார்க்கிங்க்கு வந்து வெளியில் மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு இடையிலேயே நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே வந்தோன்னா அது மெயின் ஹாலு. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் மட்டும் காட்டன் மேட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த பெட்ரூமில் வந்து நிறையா மேட்ரஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நல்லாவே நீட்டாக இருந்துச்சு. தட் இஸ் ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம பட்ஜெட்குள்ளே ஒரு டீசெண்டான ரூம்ஸ் வேணும்னா இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா க்ளீனாகவும் இருந்துச்சு. இந்த சைடு இருக்கிற பெட்ரூமில் வந்து மேட்ரஸ் எல்லாம் கீழே போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நிறையா பேர் படுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட வரைக்கும் அந்த ரூமில் படுக்கலாம். ஸோ வேணுன்றவங்க அந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேருந்து நம்ம பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது மேலே நம்ம விரிச்சு படுத்துக்கலாம். நாங்கள் ஆக்சுவலி வீட்டிலேருந்தே வந்து இந்த பெட் பாய் பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் மொத்தம் 6 பேர். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான், என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபும் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து ஆன் த வேல இருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரமே வந்ததுனால சரி நம்ம கோயிலில் போய் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து இங்கே லெஃப்ட் சைடு ஒரு கோயில் தெரியுது பாருங்கள். இது வந்து அருணகிரிநாதருக்கு முருகர் வந்து காட்சி எடுத்த இடம். ஸோ இந்த கோயிலில் தான் வந்து அருணகிரிநாதர் வந்து முத்தை தரு பத்தி திருநகை பாடல் வந்து எழுதியிருக்காரு. அதான் நான் ஸ்கூல் டேஸில் வந்து திருவண்ணாமலை வந்தது. ஸோ அப்போ வந்ததுக்கும் இப்போயும் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கோயில் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மக்கள் வந்து க்யூவில் நின்று போகிறதுக்கும் நல்லா நீட்டாக வசதி பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஆயிரங்கால் மண்டபம். பௌர்ணமின்றனால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளில வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே நின்று பார்த்தோன்னா வந்து அந்த கோயிலோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா கோபுரம், அந்த மேகங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே க்யூவில் நின்று போயிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சிவனை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி திருவண்ணாமலை வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று. அந்த பஞ்சபூதங்களில் அக்னி ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் வெயில் அவ்வளோவா இல்லை, மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியுது பாருங்கள். ஸோ அந்த மலை மேலே தான் வந்து கார்த்திகை தீபத்தப்போ வந்து அந்த மலை உச்சியில் தான் வந்து விளக்கேற்றுவாங்க. அந்த தீபம் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் எரியும். இந்த கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் சோழாவோட ரூல் முடிச்சதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்தை ஆண்டுட்டு இருந்த பல்லவாஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிவிட்டு டெம்பிளோட ரெனோவேஷன் ஒர்க் அதெல்லாம் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலோட கதை என்னென்னா, இந்த ஊரில் வந்து வறட்சி ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அந்த வறட்சி காலத்தில் வந்து சிவன் வந்து ஒரு சின்ன பையன் உருவத்தில் வந்து
மக்களை காப்பாற்றினாரு, அந்த வறட்சியிலேருந்து மக்களை காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவனே வந்து நம்மளை காப்பாற்றினதுனால சிவனுக்காக இந்த கோவிலை வந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி புராணங்களில் சொல்கிறாங்க. உலகத்திலே வந்து தமிழ்நாட்டில் தான் கோயில்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயும் வந்து 4 யுகங்களுக்கும் பெருமை கொண்டது தான் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில். கிரேதா யுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்கமலையாகவும், துவாபர யுகத்துல பொன்மலையாகவும், இந்த கலியுகத்துல கல்மலையாகவும் அண்ணாமலையார் நமக்கு காட்சி அளிக்கிறார். காசியில இறந்தா முக்தி கிடைக்கும், திருவாரூர்ல பிறந்தா முக்தி கிடைக்கும், சிதம்பரத்தை தரிசித்தா முக்தி கிடைக்கும், ஆனா நம்ம திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். நானும் நினைச்சேன் திருவண்ணாமலைக்கு பல வருஷமா வரணும் அப்படின்ட்டு. கடைசியா ஒரு வழியா திருவண்ணாமலை வந்துட்டோம். ஒரு வழியா பௌர்ணமி கூட்ட நெரிசல் அடிச்சு பிடிச்சி நம்ம சிவனையும் அம்பாலையும் எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டோம். அதாவது சிவன் சன்னிதி பார்க்குற வரைக்கும் கியூ வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனால் அம்பாள் சன்னிதி கிட்ட வந்து கியூ டிசிப்ளினே இல்லை. சிங்கிள் கியூவாக போயிட்டு இருந்தது. அங்கே அம்பாள் சன்னிதி பக்கத்தில் போகிறப்ப அப்படியே வந்து மக்கள் எல்லாரும் அப்படியே கும்பலாக ஒரு இடத்துல போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட அங்கேயே 1 மணி நேரம் ஆகிடும். நாங்கள் கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி கார்டும், நானும் என்னோட அத்தையும் மட்டும்தான் வந்து எப்படியோ போய் அம்பாளை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னோட மாமனார் ஹஸ்பண்டு குழந்தைய வச்சுட்டு வர முடியல அப்படின்ட்டு அவங்க வந்து வெளியிலே இருந்துட்டாங்க. அம்பாள் சன்னிதியை பார்க்குறப்ப தான் வந்து கியூ டிசிப்ளினே இல்லை. நாங்கள் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வயசானவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக க்யூவில் நின்றுருக்கோம். ரெஸ்ட் ரூம் போகணும். சைடில் அங்கங்கே சின்ன கேட் இருந்துச்சு. அந்த கேட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க, அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடும் அப்படின்னதுக்கு செக்யூரிட்டி கார்டு வந்து ஓப்பன் பண்ணி விட மாட்டேன்ட்டாரு. அது ரொம்ப ரூடாக வேற பேசினாரு. நீங்களாம் எதுக்கு வரீங்க சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னாரு. இப்படி வர பக்தர்கள் கிட்ட இப்படி ரூடாக பேசுறதுக்கு அவங்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தான்னு தெரியல. திருப்பதி கோயில் மாதிரி இதுவும் பெரிய ஸ்தலம் தான். அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயுமே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டி விட்டுருந்தாங்க. வர பக்தர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். எவ்வளவோ தூரத்துலேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் சாமியை பார்க்க வரோம். ஸோ வர பக்தர்கள் கிட்ட அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு வந்து கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துகிட்டா கொஞ்சம் நல்லா. பார்த்து முடிச்சுட்டு கோயிலுக்கு சைடில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் போய் லஞ்ச் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி கிட்ட ஆகிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நான் லஞ்சு சாப்பிடும்போதே வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபும் சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஈவினிங் டீ குடிக்க போகலாம் அப்படின்ட்டு எங்கள் ரூம்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஹோட்டல் பொன்ராயர் அப்படின்ட்டு ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ அங்கே போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிரிவலம்க்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாருமே வந்து ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு கிரிவலம்க்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நானே என்னோடய ஹஸ்பண்ட் தம்பி ஒய்ஃப் மட்டும்தான் போனோம். அங்கே ரூமில் வந்து என்னோடய அத்தை மாமா அத்வைத் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் இன்னரும் வந்து அந்த ஹோட்டல் பொன்ராயர்லேயே வந்து மெதுவாக நடந்து வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு. ஆட்டோவே வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே வந்து நிறுத்திட்டாங்க. சந்து முந்தெல்லாம் நுழைஞ்சு போய் தான் நிறுத்தினாங்க. ஸோ நிறுத்திட்டு இப்போ நாங்கள் கோயில்கிட்ட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தாலே வந்து ராஜகோபுரம் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. பாருங்கள் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம கோயிலை நோக்கி போகிறோம். இப்போ கோயிலுக்கு முன்னாடி இந்த இடத்துல கற்பூரம் எரியுது பாருங்கள், ராஜகோபுரம் முன்னாடி. ஸோ இந்த இடத்துல தான் நாங்களும் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு அண்ணாமலையான வேண்டிட்டு எங்களோட கிரிவலத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி கிட்ட ஆகுது. ஸோ 7:05க்கு நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக வந்து எல்லா கடையுமே திறந்துருந்தது. ஸோ நமக்கு நைட்டு டின்னருக்கோ இல்லை போகிற வழியில் பழங்கள் வேணும்னாலும் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நம்ம கிரிவலம் முடிச்சு வர வரைக்குமே வந்து எல்லா கடைகளுமே திறந்துருக்கு. போகிற வழி ஃபுல்லாக ஒரே மேலத்தாள சத்தம் தான். அங்கங்கே நிறைய இடங்கள்ல சாமி வச்சு ஊர்வலம் மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம கிரிவல பாதையில் வந்து கிட்டத்தட்ட 8 லிங்கங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு லிங்கம் தான் வந்து இந்திரலிங்கம். அஷ்டலிங்கங்கள் அப்படின்பாங்க. அதில் முதல் லிங்கம் வந்து இந்திரலிங்கம். இந்திரலிங்கம் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. கோவிலேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ போகிற வழியில் நிறையா பசுமாடுகள் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து மாடு தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் அகத்திக்கீரையும் அங்கேயே வந்து சேல் பண்ணாங்க. அங்கங்கே அகத்திக்கீரையும் வாங்கி பசுமாடுகள் கொடுத்துட்டு போனோம். பட் நிறையா மக்கள் வந்து அகத்திக்கீரை ஃபீட் பண்ணுறாங்க மாடுகளுக்கு. பாவம் அதுவும் எவ்வளோ தான் கீரை சாப்பிடும்னு தெரியல. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இந்த மாடே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து எல்லாரும் மாதிரியும் அகத்திக்கீரை வாங்கி ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் தூரம் போனோன்னா கற்பக விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ அந்த விநாயகர் கோவிலையும் வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கிரிவல பாதை ஃபுல்லாகவே வந்து நிறைய கோயில்கள் தான் இருக்குது. அடுத்து என்னென்னா அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தம் பக்கத்தில் இருக்கிற 2வது லிங்கம் வந்து அக்னிலிங்கம். ஸோ ஒரு லிங்கம் பக்கத்துலையும் வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தீர்த்தங்களும் இருக்கும். ஸோ இந்த அக்னி லிங்கம் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது.
அடுத்து 2வது லிங்கமான அக்னி லிங்கத்தையும் தரிசிச்சுட்டு, பட் நாங்கள் எந்த லிங்கமுமே வந்து உள்ளே போய் பார்க்க முடியல. எல்லா இடத்துலையுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வெளியில் வந்து கற்பூரம் ஏற்றி வச்சு அங்கே மக்கள் வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி எல்லா மக்கள் மாதிரியும் அங்கே தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ கோயில் ஃபுல்லாகவே வந்து சுற்றி நிறைய ஆசிரமங்கள் நிறையா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஃபஸ்ட்டு வர ஆசிரமம் வந்து ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம். இந்த போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி மேப் இருக்கும். அந்த மேப்பில் வந்து ஃபுல்லாகவே நாம் எந்த லொக்கேஷனில் இருக்கோம் ப்ளஸ் எத்தனை லிங்கங்கள் இருக்குது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அடுத்த 3வது லிங்கம் வந்து யமலிங்கம். இந்த லிங்கம் வந்து சவுத் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ யமலிங்கத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்க்கல, வெளியில் அப்படியே அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மக்கள் கூட்டம்னு. ஸோ அன்னைக்கு என்னென்னா பௌர்ணமி டைமில் கிரிவலம் போகிறப்போ எந்த ஒரு வண்டி வாகனமும் வந்து ரோட்டில் வராது. அதனால் நம்ம கண்ணை மூடிட்டு நடந்து போகலாம். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். டயர்டாக இருக்கிறனால அங்கங்கே வந்து சுக்கு காஃபி, சூடாக சுக்குமல்லி காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நாங்களும் ஆளுக்கு ஒரு டம்ளர் சுக்கு காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஸோ அது எப்படி போடுறாங்கன்ட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த கோவிலில் வந்து எதுக்கு நம்ம திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வரோம்னா, சில கோயில்களில் வந்து மலை மேலே ஏறி சாமியை பார்க்க போவோம். நிறையா கோயில்களில் அப்படி தான் இருக்குது. மலை மேலே ஏறி தான் சாமியை பார்க்க போவோம். ப்ளஸ் கோவில்லையுமே வந்து கர்ப்ப கிரகத்தை சுற்றி வருவோம். ஏன்னா நான் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சாமி இருக்கும், அதனால கர்ப்ப கிரகத்தை வெளியில் சுற்றுவோம். இந்த கோவிலில் எப்படின்னா சிவனே வந்து மலை வடிவா இருக்காரு. நாம எப்படி கோயில்ல கர்ப்ப கிரகத்தை வெளியில சுத்தி வரோமோ அதே மாதிரி இங்க திருவண்ணாமலையில வந்து நாம சிவனையே வந்து மலை வடிவா இருக்கிற சிவனையே சுத்துறோம். இப்படி சுத்தி வரும்போது அடுத்து நமக்கு வரக்கூடிய லிங்கம் வந்து நிருத்தி லிங்கம். இவர் வந்து 4th லிங்கம். கோயிலோட சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பிரதலிங்கம் கிராஸ் பண்ணி போனா கவர்மெண்டோட அறநிலைத்துறையில இருந்து பிரசாதங்கள் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. புகழ்பெற்ற 10 திருக்கோயில்களோட பிரசாதங்கள் இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் பழனி பஞ்சாமிர்தம் கிடைச்சது. அதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். பழனி பஞ்சாமிரதத்தை வாங்கிட்டு அப்படியே ஒரு சில பிரசாதங்கள் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டே வந்தோம். அங்கே மெயினாக பண்ணாரி அம்மன் கோயிலில் கிடைக்கிற அந்த ராகி லட்டும் வச்சுருந்தாங்க. அதையும் டேஸ்ட் பார்த்துட்டு வந்தோம். வர வழியில் மேப் இருந்துச்சு. ஸோ நம்ம எங்கே இருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ மொத்தம் இருக்கிற 14 கிலோமீட்டரில் நம்ம இப்போ 6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிராஸ் பண்ணி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனால் அங்கே பழனி ஆண்டவர் கோயில் இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக நம்ம முருகனையும் தரிசிச்சுட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ இவ்வளோ ஆசிரமம் வந்துருச்சு, எங்கடா நம்ம தலைவர் ஆசிரமத்தை காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம தலைவர் தெரிஞ்சாரு. தலைவா வா தலைவா வா அப்படின்னு நம்ம நித்யானந்தாவை பார்த்துட்டு ஒரு சல்யூட் போட்டுட்டு நம்ம தலைவர் எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டே போனோம். நம்ம தலைவரோட ஆசிரமத்துலேயும் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. நம்ம தலைவர் எங்கே இருக்காருன்னு அவங்களோட சீடர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கல, ஏன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. என்னதான் நம்ம தலைவரை பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து அவரோட ஃபேன் தான். அவரோட பேச்சில் வந்து ஒரு ஹியூமர் இருக்கும். ஸோ அது நம்ம கொஞ்சம் டவுனாக இருக்கிறப்ப அவரோட பேச்சை கேட்டோன்னா வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராவது தலைவரோட ஃபேனாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து போகிற வழியில் இன்னொரு ஆசிரமம் இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சித்தர் வருவார் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி நான் கரெக்டாக வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனார். மௌன சாமியார் அப்படின்றாங்க. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், அவர் வருவாருன்ட்டு. பட் அவர் என்னால் பார்க்க முடியல. பட் தூரத்தில் ஒருத்தர் இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் அவரான்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. இவர் தாங்க அந்த மௌன சாமியார். நீங்கள் யாராவது இவரை பார்த்துருக்கீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் போகிற வழியெல்லாம் நிறைய இடங்கள்ல அங்கங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போனாங்க. பட் நம்மளோட மெயின் டார்கெட் வந்து எப்படியாவது கிரிவலத்தை முடிக்கணுன்றனால நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல தென்னங்குருத்துன்ட்டு ஒரு இது வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து கோகோனட் ட்ரீலேருந்து எடுக்கிறாங்க. இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் மிக்ஸ்டு துவர்ப்பாக இருந்துச்சு. பட் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. மெயினாக தைராய்டு, டயபெட்டிக்ஸு மற்றும் இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுக்குமே ரொம்ப நல்லதுனாங்க. நான் இது வரைக்கும் டேஸ்ட் பார்த்ததில்ல. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு சாம்பிளுக்காக கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். இதுக்கு அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா பொடி கொடுத்தாங்க. பட் அது ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் அந்த மசாலா பொடி தொட்டு தான் சாப்பிட முடியும் இந்த தென்னங்குருத்து. இது முடிச்சுட்டு அடுத்து போகிற வழியில் அடுத்து வருணலிங்கம் அடுத்த லிங்கம் வந்துருச்சு. வருணலிங்கம் தான் வந்து 5th லிங்கம். இந்த லிங்கம் வந்து கோயிலுக்கு வெஸ்ட் சைடில் இருக்குது. இந்த 5வது லிங்கத்தையும் வந்து நாங்கள் வெளியிலேருந்தே தரிசிச்சுட்டு போயிட்டோம். எந்த லிங்கமும் வந்து உள்ளே போய் பார்க்க முடியல. மேபி நம்ம பௌர்ணமி இல்லாமல் நார்மல் டேஸில் கிரிவலம் வந்தோன்னா ஒரு கோயிலாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த லிங்கம் முடிச்சுட்டு வர வழியில் நிறைய பேர் ஒரு சில வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா பெரிய சூலம் இருக்குது, ரொம்ப நீளமாகவும் இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும் போல். அதை நாக்கில் குத்தி வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்துட்டு
அந்த கற்பூரம் சூடு பக்கத்துல நின்று வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அவங்களோட கண்ணெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ரெட்டாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு வினோதமான வேண்டுதல்லாம் இருக்குன்ட்டு. அதுக்கடுத்து போகிற வழியில் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடு இருந்துச்சு. இந்த மாதிரி மாடு ஆல்ரெடி காளஹஸ்தி இல்லாமல் நிறைய பார்த்துருக்கோம். முதுகுலேருந்து அந்த மாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா கை மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மேப் வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு தெரியும். மொத்தம் 14 கிலோமீட்டரில் 8 கிலோமீட்டர் முடிச்சிட்டோங்க வெற்றிகரமாக. அடுத்து வரப்போகிற லிங்கம் வந்து வாயுலிங்கம். இந்த வாயுலிங்கம் தான் வந்து 6வது லிங்கம். இந்த வாயுலிங்கம் வந்து நார்த் வெஸ்ட்ல இருக்கு. இந்த வாயுலிங்கத்தையும் வெளியில இருந்து சாமி கும்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். இப்படி இந்த ஒவ்வொரு லிங்கமா பார்க்குற இந்த கேப்ல நாம இந்த கோயிலோட ஸ்தல புராணம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில்ல என்ன அதிசயம்னா, எல்லா கோயில்லையும் வந்து மலை மேல சாமி இருப்பார், இல்லை மலைக்குள்ள சாமி இருப்பார். ஆனா மலையே கடவுளா இருக்கிறது இந்த ஒரு ஸ்தலம் தான், அதாவது திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். அதனாலதான் நம்ம கோயில்ல சாமியை சுத்துற மாதிரி இங்க நம்ம மலையே கிரிவலம் சுத்தி வரோம். இந்த இடத்துல சுத்தி வர இடத்துல எல்லாம் அவ்வளோ கோயிலுங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பூரி ஜெகநாதரையும் விட்டு வைக்கல, அவரோட கோயிலும் இங்க இருக்கு. நம்ம நார்த்தெல்லாம் போய் சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா சாமியும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வந்தாலே நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா சாமியும் பார்த்துடலாம். இப்போ அடுத்த லிங்கம் என்னன்னா சந்திரலிங்கம். இப்போ வந்து தலப்புராணத்தை பார்த்துடலாம். அதாவது முன்னொரு காலத்துல வந்து படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு. நம்ம 2 பேர்ல யார் பெரியவங்க அப்படின்ற மாதிரி. இந்த வாக்குவாதம் வந்து ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல. இவங்க 2 பேருக்கு நடக்கிற வாக்குவாதத்தை பத்தி தெரிஞ்ச சிவபெருமான் வந்து இவங்க ஜோதி வடிவில் இந்த ஸ்தலத்துல காட்சியளிக்கல. இவங்களோட பிரச்சனையை சிவபெருமான் கிட்ட சொல்லதான் சிவபெருமான் வந்து இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. அது என்னன்னா, என்னோட அடிமுடியை யார் முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவர் தான் பெரியவர் அப்படின்ற கதை சொல்ற இந்த கேப்ல நமக்கு அடுத்த லிங்கமான 7வது லிங்கம் குபேரலிங்கம் நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. என்ன ஒரு அதிசயம்னா, எந்த லிங்கத்துல இல்லாத அளவுக்கு பயங்கரமான கூட்டம் இந்த குபேரலிங்கம்ல. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட்டம். எல்லா லிங்கத்தையும் கும்பிட்ட மாதிரி நாங்க இங்கேயும் வெளியவே நின்று கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம செல்வத்துக்கு அதிபதியான குபேரரை பார்க்கணுன்ட்டு மக்கள் எவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறாங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. சரி, இப்போ நம்ம பிரம்மாவுக்கு விஷ்ணுக்குள்ள பிரச்சனைக்கு வரலாம். அப்போ பிரம்மா வந்து அன்னபக்ஷி ரூபத்துல சிவனோட தலையை பார்க்கறதுக்கு போறாரு. நம்ம விஷ்ணு வந்து வராக ரூபத்துல சிவனோட பாதத்தை நோக்கி போறாரு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயும் 2 பேராலையும் பார்க்க முடியல. இப்போ பிரம்மா என்ன பாக்குறாருன்னா, சிவனோட தலைக்கு மேல இருந்து ஒரு தாளம்பூ ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தாளம்பூ கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சிவன் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் நான் வந்து சிவனோட சிரசை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லணும் அப்படின்றாரு. அதுக்கு அந்த தாளம்பூவும் சரி அப்படின்றது. இப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து சிவனை பார்க்க போறாரு. விஷ்ணு வந்து ஒத்துக்கிறாரு, என்னால வந்து சிவனோட பாதங்களை பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஆனா பிரம்மா வந்து நான் சிவனோட சிரசை பார்த்துட்டேன், இதுக்கு வந்து தாளம்பூ தான் சாட்சி அப்படின்றாரு. ஆனா பிரம்மா பொய் சொல்றாரு அப்படின்னு சிவனுக்கு தெரிஞ்சு சிவன் கோபம் வந்து ஒரு சாபம் விடுறாரு. அது என்ன சாபம்னா, பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோவில் இருக்காது, அதே மாதிரி எந்த ஒரு சிவன் ஸ்தலத்துலயுமே வந்து தாளம்பூ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சாபம் விட்டுறாரு. இந்த கதை நடந்ததுல இருந்து தான் இந்த சிவபெருமானை வந்து அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் என்று பெயர் பெற்றார். இந்த கிரிவலம் வர்றதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கிரிவலம் வர பாதையில வந்து நிறைய சாமியார்கள் அந்த சித்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எங்களால வந்து எந்த ஒரு சித்தர்களையும் பார்க்க முடியும். பட் இவர்கிட்ட வந்து நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. நாங்களும் வந்து இவர் சித்தர் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். இவர் பேர் என்னன்னு தெரிஞ்சு நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே கிரிவலத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த கிரிவலத்தோட ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து 14 கிலோமீட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் பயந்து இந்த 14 கிலோமீட்டர் எப்படிடா முடிக்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா நடக்க நடக்க அந்த நடக்கிறதோட களைப்பே தெரியலைங்க. சீரியஸா அது வந்து இந்த மலையோட அதிசயம்னு நினைக்கிறேன். நடந்து போறப்ப நல்லாவே ரிலாக்ஸா இருந்துச்சு. நல்லா பௌர்ணமி நிலவோட வெளிச்சம், நல்லா காத்து, பலவிதமான மக்கள். இங்க அடிக்கிற காத்துல வந்து மூலிகை வாசனை இருக்கும். நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்ப இந்த 8வது லிங்கமான நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கு ஈசானிய லிங்கம் வந்துருச்சு. என்ன மாதிரி நடக்கிறதுக்கு பயப்படுறவங்க வந்து இந்த கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற ஃபீலே இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஜாலியாக நடந்து போகலாம், மனசில் வந்து எந்த ஒரு கவலையும் இருக்காது. அண்ட் இந்த 14 கிலோமீட்டர் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து கோயிலோட 2 பக்கமும் வந்து ஒரே திருவிழா கோலம் மாதிரி தான் இருக்கும். நிறைய கடைங்க இருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 12:05 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாம் இப்போ கோயிலை நெருங்கிட்டோம். பட் நாங்கள் நடந்து வர வழியில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும்போது தான் நாங்கள் வந்து நைட்டு டின்னரே சாப்பிட்டோம். அதாவது ஒரு 11 மணிக்கிட்ட. ஸோ எல்லா ஹோட்டல்ஸும் மூடிட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தோசையோ ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஆச்சு. அவங்க சூடாக தோசை சுட்டு கொடுத்து நாங்கள் சாப்பிட்டு வரத்துக்கு. இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடியே ரீச் ஆயிருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா புரியும். நிருத்தியலிங்கம் மேஷம், இந்திரலிங்கம் ரிஷபம், ஈசானலிங்கம் மிதுனம், வாயுலிங்கம் கடகம், அக்னிலிங்கம் சிம்மம், ஈசானலிங்கம் கன்னி, இந்திரலிங்கம் துலாம், யமலிங்கம் விருச்சிகம், குபேரலிங்கம் தனுஷு, வர்ணலிங்கம் மகரம், வர்ணலிங்கம் கும்பம் அண்ட் குபேரலிங்கம். அஷ்டலிங்கத்தையும் வந்து ஒரு ராசிக்கு எந்தெந்த லிங்கம் உகந்ததுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு வழியா நாங்களும் அஷ்டலிங்கத்தையும் வெளியே இருந்து தரிசனம் பண்ணிட்டோம்.
இப்போ நாம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். அதாவது ராஜகோபுரம் முன்னாடி வந்தாச்சு. ஒரு வழியா நினைச்ச மாதிரி திருவண்ணாமலை கிரிவலத்தை ஃபேமிலியோட முடிச்சாச்சு. என்னோட பல நாள் ஆசையும் நிறைவேறிடுச்சு. இப்போ நாங்கள் நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு மார்னிங் ஒரு 10:30 போல் நாங்கள் எங்கள் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் நேராக எங்கே போனோன்னா, என்னோட தம்பி வந்து திருவண்ணாமலையில் அருணை இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தான். ஸோ நான் வந்து அவன் காலேஜ் சேர்த்து விட்றப்போ எனக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை. சரி, அவன் வந்து ஆன் த வே தான்க்கா, போகிறப்ப பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா சரின்ட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவன் காலேஜையும் பார்த்தோம். ரொம்ப வருஷம் கழிச்சு அவனோட காலேஜை பார்க்குறோம். அவனுமே அப்படி தான். என் தம்பி படிக்கும்போது முன்னாடி ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ ஹைவேஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்கோம். அவ்வளோதான், காலேஜ் வந்துட்டோம். இப்போ காலேஜ் எல்லாம் நின்று பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் இப்போ அங்கே என் தம்பி என்ன சொன்னான்னா, ஹாஸ்டலில் ரூம் ஜன்னல் திறந்தாலே நேராக திருவண்ணாமலை தான் தெரியும் அப்படின்னு சொன்னால், டெய்லி வந்து சிவனோட தரிசனம் அவனுக்கு கிடச்சிருமா. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்து நாம இன்னொரு இடத்துக்கு கிளம்புறோம். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா, உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். சிவனை பார்த்தாச்சுல, அடுத்து நம்ம விஷ்ணுவையும் பார்க்கணும். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிற திருக்கோவிலூர். அண்ட் இந்த கோயில் வந்து நம்ம 108 திவ்ய தேசங்கள்ல 60வது திவ்ய தேசம். கோபுரம் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்னன்னா, நம்ம ஆழ்வார்கள்ல வந்து திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், இந்த 3 ஆழ்வார்களுக்கு பெருமாள் காட்சியளித்த இடம் வந்து இந்த திவ்ய தேசம். இந்த கோயிலை வந்து நடுநாட்டு திருப்பதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்தல விருட்சம் வந்து இந்த கோயில் இருக்கிற மாதிரி பெருமாள் சிலை வந்து நாம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி சாலக்கிராம கல்லால செஞ்ச கிருஷ்ணர் சிலையும் வந்து பக்கத்து சன்னதியில வச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்திலே வந்து 3வது பெரிய கோபுரம் வந்து 192 அடி உயரம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் பெரிய கோபுரம் வந்து ஸ்ரீரங்கம், 2வது பெரிய கோபுரம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், அடுத்த 3வது பெரிய கோபுரம் வந்து இந்த கோபுரம். இந்த கோயில் இருக்கிற பெருமாள் மாதிரி வேற எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால பாருங்க. இந்த பெருமாள் பார்க்க இப்படிதான் இருப்பாரு. ஒரு கால் தரையில ஊனி இன்னொரு கால் வந்து மேல தூக்கி வச்சிருப்பாரு. இந்த போஸ்டரை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட மேலோகம் பூலோகம் ரெண்டையும் சேர்ந்து அளக்குற மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற மூலவரோட பேர் வந்து திரிவிக்ரம பெருமாள். மற்றபடி உற்சவமூர்த்தியான தேகநீச பெருமாள் வந்து புஷ்பவல்லி தாயாரோட காட்சி அளிப்பாங்க. பொதுவாக எல்லா சிவாலயங்கள்லையும் வந்து நம்ம சுற்றி வரும்போது வந்து விஷ்ணு துர்கியோட சன்னதியை பார்க்கலாம். ஆனால் இந்த கோயிலில் வந்து பெருமாளுக்கு பக்கத்து சன்னதிலேயே வந்து விஷ்ணு துர்கியா இருக்காங்க. ஸோ 2 பேரோட தரிசனமும் நமக்கு ஒரே நேரத்திலே கிடைக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது வேற எந்த ஒரு வைணவ திவ்ய தேசத்துலையும் கிடையாது. இங்கே இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்கு. பரசுராமர் இங்க தவம் செஞ்சதா புராணங்கள்லையும், மகத்தியர் இங்க தவம் செஞ்சதா தமிழ் இதிகாசத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயிலோட தனிச்சிறப்பு என்னன்னா, நல்ல பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இருக்கிற பதவியில என்ன மேலும் உயரணும் அப்படின்னு அவங்களாம் கண்டிப்பா இங்க வந்து வேண்டிக்கிட்டு அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கல்யாணவரம், குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களும் வந்து கண்டிப்பா வந்து வேண்டிக்கிட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி இந்த கோயில இருக்கிற சக்கரத்தாழ்வார் வந்து விஷ்ணு ஸ்வரூபமா இருக்கிறனால எதிரிகள் நிறைய இருக்கிறவங்க இந்த கோயில வந்து வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு எதிரிகள்னால ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி விடும் அப்படின்றாங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து திருமால் வந்து மகாபலி தலையில காலை வச்சு திரு விக்ரமனா அவதரித்த ஸ்தலம். கண்டிப்பா திருவண்ணாமலை வர எல்லாருமே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோயிலை கண்டிப்பா வந்து பார்க்கணும். என்னது வந்து ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. திவ்ய தேசங்கள் திருவண்ணாமலையில இருந்து ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ்குள்ளதான் இருக்கு இந்த கோவில். ஆக்சுவலி நான் கோயிலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன். இதுக்கு மேலே என்னோட வீடியோ எடுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆக்சுவலி எந்த ஒரு பெரிய கோயிலையும் வந்து போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நாட் அலோட். உள்ள போற இடத்துல இந்த கோயிலோட மாடல் வச்சிருந்தாங்க. எவ்வளவு பெரிய கோயில் பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நின்று இந்த மினியேச்சரை வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப தத்ரூபமா செஞ்சிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய கோயில் இது. அவ்வளோதாங்க. கோயிலுக்குள்ளே போய் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்தோம். வெளியில் வர இடத்துல நிறைய கலர் கோலப்பொடி நிறைய வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு இங்கே பெங்களூரில் கலர் கோலப்பொடிலாம் ரொம்ப காஸ்ட்லின்றதுனால நாங்கள் பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் அப்படியே கிளம்பிங்க. நாங்கள் பிளான் பண்ணி வந்தது திருவண்ணாமலை மட்டும்தான். அப்புறம் திருக்கோவிலூரும் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் இந்த கோயிலையும் வந்து பார்த்தது வந்து ரொம்ப எதிர்பார்க்காம நடந்த விஷயம் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது 2 கோயிலையும் தரிசனம் பண்ணது. ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த 2 கோயிலையும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் இந்த கோயிலை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட் அவே டு பெங்களூர். ஹோப் இந்த vlog வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் இனி அடுத்தடுத்து போடுற புது வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு. உங்க எல்லாரையும் இன்னொரு புது vlogல மீட் பண்றேன். Until then, take care. Bye bye. See you.